இந்த அரங்காவலர்களை தேர்வு செய்யக்கூடிய குழுவில் தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி இடம்பெற்றது ஒரு விமர்சனத்துக்குள்ளா இருக்கு. அது என்ன காரணத்துக்காக அவங்க அந்த குழுவில் இடம்பெற்றிருக்காங்க? என்ன ரீசன்? இப்போ மாநில அரங்காவலர் குழுவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாங்க. 10 லட்சத்திற்கு மேல் வருவாய் இருக்கக்கூடிய கோயில்களில் வந்து அரங்காவலர் குழுக்களை நியமிக்குவதில் அந்த குழு வந்து ஒரு மிகப்பெரிய பங்காற்றுகிறது. அதே போல் இந்த இந்து சமய அறநிலையத்துறையின் செயல்பாடுகளுக்கும் அந்த குழு வந்து ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு குழுவாக செயல்பட போகுது. அப்போ அந்த குழுவை பொறுத்த வரைக்கும் 7 பேர் நம்ம போட்டிருக்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மயிலம் ஆதீனம் அவர்களை வந்து நம்ம சேர்மனாக போட்டிருக்கிறோம். ஒரு ரிட்டையர்டு ஜஸ்டிஸ் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா துறை சேர்மனாக நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ ஆன்மீக ரீதியாக நமக்கு தேவையான வழிகாட்டுதலை கொடுப்பதற்காக அவரை சேர்மனாக போட்டிருக்கோம். லீகல் ரிலேட்டடாக நமக்கு வழிகாட்டுறதுக்காக ஒரு ரிட்டையர்டு ஜஸ்டிஸை போட்டிருக்கோம். அதே மாதிரி அர்ச்சனா கல்பாத்தி மேடமை பொறுத்த வரைக்கும் அவரை வெறும் வந்து ஒரு சினிமா ப்ரொடியூசராக மட்டுமே இந்த உலகம் தெரிஞ்சதுனால இது போன்ற விமர்சனங்களை வந்து வேண்டுமென்றே வைத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ எல்லாருக்கும் 2 பக்கம் இருக்குங்க இல்லையா? இன்றைக்கு வந்து நடிகராக இருக்கக்கூடிய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ப்ரொடியூசராக ஒரு முகம் இருக்குது. ப்ரொடியூசராக நடிகராக இருந்த மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர்னு ஒரு முகம் இருக்குது. அப்போ பல்வேறு முகங்கள் அவருக்கு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் அர்ச்சனா கல்பாத்தி அவர்களுக்கு இன்னொரு முகம் இருக்குது. அவங்க தமிழ்நாட்டில் 10க்கும் மேற்பட்ட கோயில்களில் அவங்க சொந்த பணத்தை வந்து டொனேட் பண்ணி பல்வேறு திருப்பணிகளை வந்து செஞ்சுருக்கிறாங்க. அதே போல் அவர்களுடைய மாமனார் அவர்கள் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு தனியார் குழுமத்தில் வந்து இருக்கிறாங்க. அந்த தனியார் குழுமத்தின் வாயிலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு பல 100 கோடிகள் செலவு செய்து நிறைய திருப்பணிகள் வந்து செய்திருக்கிறாங்க. ஸோ அந்த குடும்பத்திலிருந்து நிறைய திருப்பணிகள் செய்வதனால இந்த மாதிரியான எண்ணங்கள் இருப்பதனால அவங்கள நம்ம அதுக்குள்ளே கொண்டு வரோம். இதன் மூலமாக நமக்கு என்ன அப்படின்னா, இவர்களை போல கோவில்களுக்கு வந்து டொனேஷன்ஸ் கொடுத்து திருப்பணிகள் செய்ய விருப்பப்படுறவங்களை நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய இன்புட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம அவங்கள உள்ளே கொண்டு வரோம். அதே போல் சுமதி ஸ்ரீ மேடம் வந்து உள்ளே கொண்டு வரோம். அவங்க வந்து ஆன்மீக சொற்பொழிவாளர். அதே போல் திரு வேல்முருகன் பாடகர் அவர்களை கொண்டு வரோம். அவர் வந்து சாதாரணமான பாடகராக மட்டும் நம்ம பார்க்க முடியாது. ஒரு சாதாரண நிலையிலிருந்து பல்வேறு கோயில்களில் வந்து ஆன்மீக பாடல்கள் பாடக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார். அப்போ நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான திட்டங்களை தீட்டியிருக்கிறோம். இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் வந்து ஆன்மீகத்தையும் தமிழையும் ப்ரமோட் செய்யக்கூடிய வகையில் நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணக்கூடிய பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ அதற்கு அவங்க வந்து ஒரு பெரும் உதவியாக அடிஷ்னலாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம கொண்டு வரோம். ஒரு ரிட்டையர்டு IAS ஆஃபீஸர் ஒருத்தரை கொண்டு வந்திருக்கிறோம். அவர் ஏற்கனவே வந்து இந்து சமய அறநிலையத்துறையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பதவியில் இருந்தவர். அப்போ அவருக்கு வந்து நிர்வாக ரீதியிலான நிறைய விஷயங்கள் தெரியும். அவருடைய கைடன்ஸ் இதில் கிடைக்கின்றதுனால அவரை கொண்டு வரும். அதையெல்லாம் சிறப்பாக செய்வதற்காக இன்றைய கமிஷனரும் அதில் ஒரு உறுப்பினராக இருக்கும். ஸோ இந்த ரூல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி மிகச் சிறப்பாக நம்முடைய குழுவை அமைச்சிருக்கிறோம். இந்த குழுவின் செயல்பாடுகள் மிகச் சிறப்பாக இருக்கும்.